இங்கே இருவர் மூவர் என்னுடைய பெயரால் கூடியிருப்பார்கள், அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று கூறியறைவன் எங்கள் மத்தியில் நிச்சயமாக இருக்கிறார். நானாக இந்த இடத்துக்கு வரவில்லை, அவர் என்னை தேடி வந்திருக்கிறார். இந்த இடத்திலே, இந்த தவக்காலத்திலே, இந்த தவக்காலத்தில் மாத்திரமல்ல, இனி வரும் ஒவ்வொரு நாட்களிலும் அவர் என்னை வழிநடத்தப் போகிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த நேரத்திலே நாங்கள் இன்றைய முதல் வாசகத்திலே ஜேசு கூறுகிறார், பாலைவனத்தில் மோயிசன் பாம்பை உயர்த்தியது போல, பாலைவனத்தில் மோயிசன் பாம்பை உயர்த்தியது போல அந்த நிகழ்வை கூறும்போது அதனுடைய அர்த்தம், அவர் ஒரு முயற்சியை ஆரம்பிக்கின்றார், அந்த மீட்பின் முயற்சியை ஆரம்பிக்கின்றார். அந்த மோயிசன் பாலைவனத்தில் பாம்பை உயர்த்தியதனுடைய முதலாவது அர்த்தம், ஜேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது எனக்காக. அந்த பாம்பை உயர்த்தியது எனக்காக. அந்த பாம்பு உயர்த்தப்பட்டது எனது தகுதியினால் அல்ல, என் மீது வைத்த அன்பினாலே. ஆகவேதான் இறைவன் இந்த உலகத்துக்கு மனித உருவெடுத்து வந்தார் என்பதை நான் விசுவசிக்கிறேன். அதே போல கிறிஸ்து கூறுகிறார், நானும் தந்தையும் ஒன்றாக செயற்படுகிறோம். நற்செய்தியிலே கூறுகிறார், நானும் தந்தையும் ஒன்று என்று கூறுகிறார். அந்த நற்செய்தியுடைய 3வது மறைவுண்மைகளுக்குள் நான் சொல்கிறேன், தந்தை, நான் இயேசு கிறிஸ்துவோடு நான் ஒப்புரவாகிறேன். தந்தையும் கிறிஸ்துவும் ஒன்றாக இருப்பது போல, தந்தையோடு கிறிஸ்து ஒப்புரவாக இருப்பது போல, அவர் ஞானஸ்தானத்திலே அந்த தந்தையுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பாதத்துக்கு சென்றது போல, இந்த தவக்காலத்திலே நான் இறை தந்தையுடைய பாதத்துக்கு செல்ல போகிறேன். இறை தந்தையோடு மீண்டும் இந்த உறவை, இந்த 40 நாட்கள் அப்ப அல்ல, அதற்கு அப்பா என்னுடைய வாழ்வின் இறுதி வரை இறை தந்தையோடு உள்ள உறவை நான் தினம் தோறும் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நிமிடமும் புதுப்பித்த வண்ணம், மற்றவர்களுக்காக அல்ல, எனக்காக அல்ல, இறைவனுக்கும் எனக்கும் இருக்கும் தொடர்பிலே நான் மீண்டு ஒரு உறுதியான பயணத்தில் செல்ல போகிறேன். அதன் பின்பு கூறுகிறார், நானும் தந்தையும் ஒன்றே, நானும் தந்தையை ஒன்றாக செயற்படுகிறோம் என்று நற்செய்தி கூறப்படுகிறது. அதன் செய்தி, நான் இறை குடும்பத்தோடு இணைக்கப்படுகிறேன். நான் ஒவ்வொரு நாளும் ஆயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும், நான் இறை குடும்பத்தோடு இணைக்கப்படுகிறேன். கிறிஸ்து விண்ணகம் உங்களுக்குள் இருக்கிறது என்று கிறிஸ்து கூறுகிறார். அதனுடைய அர்த்தம் தான், நான் ஒவ்வொரு கணமும் இறை குடும்பத்தோடு இணைக்கப்படுகிறேன். நான் அறிந்தும் அறியாமல், தெரிந்து தெரியாமல் இருந்தாலும் இதை நான் விசுவசித்து உரிமையாக்குகிறேன். இந்த கணம் நான் இறை குடும்பத்தோடு இணைக்கப்படுகிறேன். எனக்குள்ளே தந்தை வருகிறார், இறைமகன் ஜேசு வருகிறார், தூய ஆவி வருகிறார். இதை நான் ஆழமாக அனுபவிக்கும் காலம், ஆழமாக இதை என்னுடைய அறிவுக்குள்ளே எடுத்துக்கொள் வாங்கிக் கொள்ளும் காலம். அதன் மீது என்னுடைய முழு அக்கறையை செலுத்தத்தான் இந்த தவக்காலத்திலே விசேஷமாக நான் தந்தை மகன் தூய ஆவியோடு மீண்டும் இணைக்கப்படுகிறேன். இப்போது கூறுகிறார், தந்தை செய்யும் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதே மகனுடைய விருப்பமாக இருக்கு. அதன் செய்திதான், நான் தூய ஆவி வாழும் ஆலயம். தூய ஆவியானவர் எனக்குள் வருகிறார், தூய ஆவியானவர் எனக்குள் செயல்படுகிறார், தூய ஆவியானவர் என்னை வழி நடத்துகிறார் என்ற உண்மையை நான் விசுவசிக்கும் போது, ஏற்றுக்கொள்ளும் போது, அது எனக்குள்ளே ஒரு வல்லமை மிக்க செய்தியாக மாறுகிறது, எனக்கு வல்லமை மிக்க சக்தியாக மாறுகிறது. ஆகவே இந்த காலத்திலே இந்த நற்செய்தியுடைய மறையுண்மைகளை வைத்து இன்றைய நாளில் தியானத்திலே நாங்கள் பார்க்கப்படுது, இறைவன் நிச்சயமாக என்னை தேடி வந்திருக்கிறார். என்னுடைய தகுதியினால் அல்ல, என்னுடைய நல்ல தன்மையினால். இந்த தவக்காலம் எனக்கு தரப்பட்டது என்னுடைய தகுதியினால் அல்ல, என்னுடைய நல்ல தன்மையினால் அல்ல. இந்த தவக்காலம் தரப்பட்டது என் மீது வைத்த அன்பினாலே. நான் ஞாயிற்றுக்கிழமையும் விசுவசித்தேன், அந்த காய்க்காத அந்த அத்தி மரத்தை போல, அந்த அத்தி மரத்தை போல நான் இருக்கிறேன். அப்போது அந்த தோட்டக்காரன் கூறுகிறான் அந்த தலைவரிடம், ஒவ்வொரு வருடம் இந்த படம் எனக்கு காய்க்கவில்லை, இந்த வருடமாக இந்த மரத்தை வெட்டிவோம் என்று போது அந்த தோட்டக்காரன் கூறுகிறான், இல்லை, இந்த வருடமாவது நான் வெட்டி உரம் போட்டு, அதுதான் கிறிஸ்து, அந்த கிறிஸ்து இந்த வருடமாவது எனக்காக காத்து கொண்டிருக்கிறார். இந்த வருடமாவது நான் இறை குடும்பத்தோடு இணைக்கப்படுவேன், இந்த வருடமாவது நான் தூய ஆவி வாழும் இல்லமாக மாறுவேன் என்பதற்காக கிறிஸ்து காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த கணத்திலே நான் காய்க்காத அத்திமரமாக இருந்திருக்கலாம். அந்த கணத்திலே தியானித்து பார்ப்போம், என்னுடைய வாழ்க்கையிலே நான் இந்த பகுதியிலே காய்க்காத அத்திமரமாக இருக்கிறேன். ஆகவே இந்த கணத்திலே இறை தூய ஆவியானவரை வழி நடத்தணும், தூய ஆவியானவரை வாழ். இந்த நாளிலே நான் எந்த இடத்திலே காய்க்காத அத்திமரமாக இருக்கலாம், அது என்னுடைய கோபமாக இருக்கலாம், என்னுடைய எரிச்சலாக இருக்கலாம், என்னுடைய கைவிட முடியாத அடிமைத்தனங்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு பழக்க வழக்கத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அதை என்னால் கைவிட முடியாமல் இருக்கலாம், என்னுடைய கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். தூய ஆவியானவரை எனக்கு அதை காண்பித்து தாரும்,
தூய ஆவியானவரே, என்னுடைய கண்களுக்கு அந்த ஒளியை தாரும். தூய ஆவியானவரே, என்னுடைய மனதிலே அந்த உண்மையை ஒளியாக மாற்றும். தூய ஆவியானவரே, தூய ஆவியானவரே, என்னுடைய மனித ஆற்றலினாலோ, மனித சக்தியினாலோ, மனித வல்லமையினாலோ அதை எனக்கு செய்வதற்கு முடியாது. நீர் எனக்குள் வரும் போது எனது சூழ்நிலைகள் மாறும். என்னுடைய வாழ்க்கையில முடியாததை, நடக்காததை நடக்க பண்ணுகிறவர் நீர் ஆண்டவரே. இந்த கணம் விசுவசிக்கிறேன் ஆண்டவரே. ஆன்மீகத்திலே புனித அவிலாவு திரேசா கூறுவது போல, ஆன்மீகத்தில் நான் ஒன்று தூயவன் அல்லது தூய்மையற்ற நிலை. அது ரெண்டும் தான் என்னால் வாழ முடியும். ஆனால் என்னை தூய்மையாக்குவது என்னுடைய சொந்த முயற்சி அல்ல. எனக்குள்ளே தூய ஆவியானவர்களிடம் கொள்ளும் போது என்னை அறியாத வல்லமை என்னை இறைவனுக்கு ஏற்ற மகனாக தூய ஆவி இல்லமாக மாற்றும். அதை விசுவசித்தவனும் நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி தூய ஆவியானவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தூய ஆவி. நாங்கள் மீண்டும் இந்த நேரத்திலே நாங்கள் மீண்டும் ஆண்டவரை நோக்கி என்னுடைய கண்களை திறக்குவோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது எனக்காக. இதை நான் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் மீண்டும் விசுவசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது எனக்காக. என்னுடைய நல்ல தன்மையினால் அல்ல, நான் பாவி, என் மீது வைத்த அன்பினால் என்னை தேடி வந்திருக்கிறார். மீண்டும் இன்றைய நாளில் என்னை தேடி வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் என்னை தேடி வருகிறார். நற்கண்ணை அப்பத்தின் மனைவி, இந்த கணத்திலே நான் எவ்வளவு தூரம் அதற்கு விழிப்பாக கண் திறந்திருக்கிறேன், எவ்வளவு தூரம் அதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை நான் இதற்குள்ளே கேட்டுப்பார். இந்த கணத்திலே மீண்டும் நான் விசுவசிக்கிறேன் ஆண்டவரே, நீர் இந்த உலகத்துக்கு வந்தது எனக்காக, என் மீது வைத்த அன்பினால். எவ்வாறு அந்த மோயிசன் பாலைவனத்தில் பாம்பை உயர்த்தியது போல இந்த கணத்திலே நான் விசுவசிக்கிறேன். அந்த பாம்பு உயர்த்தப்பட்டது எனக்காக. அந்த பாம்பு என் மீது வைத்த அன்பினாலே உயர்த்தப்பட்டது. அதை நான் விசுவசிக்கிறேன் ஆண்டவர். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவர், நன்றி இயேசுவே. இந்த கணத்தில் நான் விசுவசிக்கிறேன். இயேசு தந்த பாவ மன்னிப்பின் மூலம் என்னுடைய பாவங்கள் மன்னிக்க, இயேசுவின் பாவமின்றி பிறந்து, பாவமின்றி வாழ்ந்து, பாவமின்றி இறந்து, பாவமின்றி மரித்ததன் மூலம் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இந்த கணம் நான் விசுவசிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கல்வாரியின் இரத்தத்திலே நான் கழுவப்படுகிறேன் என்ற காலம். இந்த நேரத்திலே நான் என்ன நிலையில் இருந்தால், என்ன நோயில் இருந்தால், ஆண்டவரே உடைய கல்வாரி இரத்தத்தை என்னை முழுவதுமாக கழுவுகிறது என்பதை நான் விசுவசிக்கிறேன் ஆண்டவரே. இதை விசுவசிக்கிறேன் ஆண்டவரே, ஆழமாக விசுவசிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய சதைகளில், என்னுடைய எலும்புகளில், என்னுடைய நரம்புகளில், என்னுடைய நாடி நாளை விசுவசிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய ஒவ்வொரு நோய்கள், ஒவ்வொரு தனிமை, ஒவ்வொரு வெறுமை, ஒவ்வொரு வேதனை, ஒவ்வொரு விரக்தி, ஒவ்வொரு தோல்வி, ஒவ்வொரு அவமானம் ஆண்டவரே, இன்று நாளின் சவால் அனைத்துக்குள்ளும் நீர் வருகிறீரான். அனைத்தையும் அது தோல் மீது எடுக்கிறான் ஆண்டவரே. மூன்றாவதாக ஞாபகப்படுத்துகிறேன், நான் இறை தந்தையோடு ஒப்புரவாகிறேன் ஆண்டவரே. இந்த கணமன்ற சக்கைக்கு வீட்டுக்கு சென்று அதை பேசு எனது வீட்டுக்குள் வருகிறார். அன்று சக்கையிட வீட்டுக்கு இன்று மீட்பு இந்த வீட்டுக்கு உண்டாயிற்று என்று கூறிய ஜேசு என்னுடைய வீட்டுக்கு வருகிறார். அன்று சக்கையுட வீட்டிலே மகிழ்ச்சியை கொடுத்த ஜேசு இன்று எனது வீட்டுக்கும் அதே மகிழ்ச்சியை தருகிறார். அன்று விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கண்டு உன்னுக்கு யாரும் தீர்ப்பிடவில்லையா, அவர்கள் எல்லோரும் எங்கே, நானும் உன்னை தீர்க்கப்படவில்லை என்று கூறி கனிவோடு இரக்கத்தோடு அது இந்த இடத்திலே நேற்று நாள் வாசகம், அந்த இடத்திலே மன்னிப்பை விட மனித தன்மையை இயேசு அடையாளப்படுத்துகிறார். ஆகவே இயேசு என்னை மன்னிப்பது மாத்திரமல்ல, என் மீது அவர் இரக்கம் காட்டுகிறார். ஒரு மனிதனாக அந்த பாலைவனத்தில் உயர்த்தப்பட்ட அந்த பாம்பாகி இயேசு, அதே இயேசு என் மீது இரக்கம் காட்டுகிறார். என்னுடைய நிலைமை அவருக்கு தெரியும். என்னுடைய நிலைமை அவர், என்னுடைய தகுதியினால் அல்ல, என் மீது வைத்த அன்பினாலே இறை தந்தையோடு என்னை ஒப்புரவாக்குகிறார். அன்று ஊதாரி மகனுக்காக காத்திருந்த இயேசு இந்த கணம் என்னையும் அணைத்துக் கொள்கிறார். இந்த கணம் நாலாவது நற்செய்தியுடைய மறை உண்மைகளுக்கு நான் செல்ல போகிறேன். இந்த கணத்திலே தந்தை மகன் தூய ஆவியோடு நான் இணைக்கப்படுகிறேன். அதன் அர்த்தம், இவ்வளவு நாளும் நான் எனக்கு விருப்பமானதை செய்தேன், எனக்கு விருப்பமானதின்படி வாழ்ந்தேன். எனது உடல் தூய ஆவி வாழும் ஆலயம். இந்த கணத்திலே
அந்த மாபெரும் உண்மையை நான் விசுவசிக்கும் போது எனக்குள்ளே இறைவன் வருகிறார், தரை தந்தை வருகிறார், தூய ஆவியானவர் வருகிறார். இந்த கணத்திலே எனது உள்ளம் ஒரு திருத்துவமாக மாறுகிறது. அந்த எனது உள்ளத்திலே இருக்கும் கசப்பு அகன்று போகிறது. எனது உள்ளத்தில் இருக்கும் கோபம், எனது உள்ளத்தில் இருக்கும் பரிவாங்குதல், எனது உள்ளத்தில் இருக்கும் தனிமை, எனது உள்ளத்தில் இருக்கும் வெறுமை, எனது உள்ளத்தில் இருக்கும் விரக்தி, என் உள்ளத்திலும் உடலிலும் மனதிலும் இருக்கும் எதிர்மறையான நினைவுகள் என்னை விட்டு அகன்று போகிறது. அந்த விசுவாசத்தோடு நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே, நன்றி தூய ஆவியானவரே. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி தூய ஆவியானவரே. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. அப்பா தந்தையே என்னுடைய இதயத்துக்குள் வாரும், எல்லோரும் என்னுடைய இதயத்துக்குள் அப்பா தந்தையே என்னுடைய இதயத்துக்கு வாரும். இந்த காலையில இந்த இதயத்திலே வாரும். மகனாகிய இயேசுவே என்னுடைய இதயத்துக்குள் வாரும். மகனாகிய இயேசுவே என்னுடைய இதயத்துக்குள் வாரும். தூய ஆவியாகிய இறைவனே என்னுடைய இதயத்துக்குள் வாரும். தூய ஆவியாகிய இறைவனே என்னுடைய இதயத்துக்குள் வாரும். வாரும் ஆண்டவராகிய இயேசுவே, வாரும் ஆண்டவரே, என்னுடைய இதயத்துக்குள் வாரும் ஆண்டவரே. தூய ஆவியானவரே என்னுடைய இதயத்தை ஆட்கொள்ளும் ஆண்டவரே. தந்தையே என்னுடைய இதயத்துக்குள் வாரும் ஆண்டவரே. நீர் கூறிய வார்த்தை ஆண்டவரே விசுவசிக்கிறோம். நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள் என்ற வார்த்தையை நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கிளைகளாக மீண்டும் உம்மோடு இணைந்து கொள்வதற்காக இந்த காலையிலே உமது பிரசன்னத்திலே விசேஷமாக இந்த தவ காலத்தில் வந்திருக்கிறோம். தவ காலத்தில் மாத்திரமல்ல ஆண்டவரே, இனி வரும் ஒவ்வொரு நாட்களிலும் நான் உம்மோடு இணைந்து உம்மோடு வாழப்போகிறேன். உமது வல்லமையோடு வாழப்போகிறேன். உம்முடைய சக்தியோடு வாழப்போகிறேன். உடைய ஆற்றலோடு வாழ்வதற்கு வல்லமை நீர் எனக்கு தருகிறதற்காக நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. இந்த 5வது மறை உண்மை தூய பவுல் கூறுகிறார், நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டுள்ளேன். கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டுள்ளேன் என்பது இனி பழி வாங்குதல் எனக்குரியதல்ல. பழிக்கு பழி வாங்குதல் எனக்குரியதல்ல. வைராக்கியம் காட்டுவது எனக்குரியதல்ல. கோபப்படுவது எனக்குரியதல்ல. எரிச்சல் படுவது எனக்குரியதல்ல. கசப்போடு வாழ்வது எனக்குரியதல்ல. ஆனால் என்னுடைய மனித ஊனியல் வினிச்சைகள் என்னை ஈர்க்கப்படும் பொழுது தூய ஆவியானவர் எனக்குள் வருகிறார். நான் மீண்டும் இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டுள்ளேன். தூய பவுல் கூறுகிறார், விரும்புகிற நன்மை அல்ல, விரும்பாத தீமையை நான் செய்கிறேன். இவ்வளவு காலமும் நான் அந்த தீமையோடு வாழ்ந்து விட்டேன் ஆண்டவரே. இந்த கணம் தூய ஆவியானவர் எனக்குள்ளே வரும்போது என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறேன். எனக்குள்ளே இருந்த கசப்பு, எனக்குள்ளே இருந்த வெறுப்பு, எனக்குள்ளே இருந்த பழிவாங்கும் சுபாவம், எனக்குள்ளே இருந்த மன்னிக்க முடியாத தன்மை, எனக்குள்ளே இருந்த அந்த விட்டு கொடுக்காத நிலை, எனக்குள்ளே இருந்த நான் என்ற நிலையை நீர் முழுவதுமாக பாராட்டுகிறதற்காக, முழுவதுமாக நீர் எனக்குள் வருகிறதற்காக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. தூய ஆவியானவரே வாரும். எல்லோரும் உள்ளத்திலே கூறும், தூய ஆவியானவரே வாரும். தூய ஆவியானவரே உள்ளத்திலே வாரும். தூய ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே வாரும். தூய ஆவியானவர் என்னுடைய சூழ்நிலைகளுக்கு வாரும். தூய ஆவியானவர் என்னுடைய தனிமைகளுக்குள் வாரும். தூய ஆவியானவர் என்னுடைய கவலைகளுக்குள் வாரும். தூய ஆவியானவர் என்னுடைய கண்ணீர்களுக்குள் வாரும். தூய ஆவியானவர் என்னுடைய வேதனைகளுக்குள் வாரும். தூய ஆவியானவர் என்னுடைய விரக்திக்குள் வாரும். தூய ஆவியானவர் என்னுடைய துன்பத்துக்குள் வாரும். தூய ஆவியானவர் என்னுடைய குடும்ப சூழ்நிலைகளுக்குள் வாரும். தூய ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கை போராட்டங்களுக்குள் வாரும். தூய ஆவியானவரே, தூய ஆவியானவர் எங்களை வாரும். தூய ஆவியானவர் எங்களை வழி நடத்தும். தூய ஆவியானவர் எங்களை வழி நடத்துமா. தூய ஆவியானவரே உங்களை சக்திப்படுத்தும் தூய ஆவியானவர். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி தூய ஆவியானவரே. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி தூய ஆவியானவரே. தூய ஆவியானவரே வாரும். தூய ஆவியானவரே வாரும். தூய ஆவியானவரே விசுவாசம் தூய ஆவியானவர் இந்த கணத்திலே என்னுடைய இடத்திலே நான் இருக்கிற இந்த இடத்தை நிரப்பும். தூய ஆவியானவர் உடைய வல்லமையான பிரச்சனை இந்த இடத்திலே நிரப்புகிறார் ஆண்டவரே. இந்த ஜூம்ல இருக்க ஒவ்வொருவரும் மீதும் உடைய பரிசுத்த அபிஷேகம் இறங்கி வருவதை நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில் நீர் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இந்த கணம் செய்கிறதற்கா உடைய வல்லமையான பிரச்சனை ஆண்டவரே அவருடைய வாழ்க்கைக்குள் வலிந்து வருகிறதற்காக ஆண்டவரே ஒரு புதிய எதிர்பார்ப்பேன், புதிய நம்பிக்கையோடு ஆண்டவரை இந்த நாடுக்குள் அடித்து வைக்கிறேன். நான் ஒரு புனிதனாக, நான் ஒரு புனிதையாக, நான் தூயாவினாலே ஆட்கொள்ளப்பட்ட ஒருவனாக ஒருத்தியாக இந்த நாடு
நாளுக்குள் உள்நுழைகிறேன் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையோடு உம்முடைய பலத்தோடு இந்த நாளை நான் எதிர்கொள்ள போகிறதுக்கு வல்லமை நீர் தருகிறதுக்காக ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி தூய ஆவியானவரே, துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உடைய அளவுக்கு அப்பாற்பட்ட வல்லமை ஆண்டவரே இந்த காலத்தில் விசேஷமாக எங்கள் மீது வழிந்து வருகிறதுக்காக நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நிரப்பும் நிரப்பும் தூய ஆவியானவரே இந்த கணம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஆண்டவரே. நாங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய வருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய மன்னிக்கும் வல்லமை, உம்முடைய ஏற்றுக்கொள்ளும் வல்லமை ஆண்டவரே. அன்று தந்தையும் நீரும் ஒன்றாக இருப்பது போல உம்மோடு நான் நினைக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய சிந்தனைகள் எனக்குள் வருகிறது, உம்முடைய எண்ணங்கள் எனக்குள் வருகிறது ஆண்டவரே. உம்முடைய ஆற்றல்கள் எனக்குள் வருகிற ஆண்டவரே. உடைய சக்தி என்னை நிரப்புவதற்காக ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி தூய ஆவியானவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி தூய ஆவியானவரே. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி தூய ஆவியானவரே. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி தூய ஆவியானவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே.